10 ரூபா பாலாஜி கைது. டாஸ்மாக் ஊழல்ல நம்பர் 1 ஃப்ராடு. விஜயின் அதிரடி நடவடிக்கை. தில்லுமுள்ளு 10 ரூபா பாலாஜி பண்ணாத தில்லுமுள்ளா. டாஸ்மாகில் அவர் பண்ண தில்லுமுள்ளு கதையை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கைப்புள்ள சிக்குவாரா சிக்க மாட்டாரா என்று எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தருணத்திற்கு முதல்வர் ஆப்பு வைத்திருக்கும் கதையை நமது 10 ரூபா மன்னனிடமிருந்து தொடங்கலாம். முன்னாள் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்பட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் அவர் கைது செய்யப்படுகிறார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. முன்னாள் அமைச்சரை கைது செய்ய ஆளுநர் அனுமதி வேண்டும் என்பதால் முதல்வர் விஜய் தரப்பு ஆளுநரிடம் இதற்காக அனுமதி கேட்க வாய்ப்பும் இருக்குது. எந்த கடைக்கு போனாலும் மீன் கிடைக்குது, ஆனால் இந்த ஜாமீன் மட்டும் 10 ரூபா பாலாஜிக்கு கிடைக்காம இருந்தால் நல்லாயிருக்கும் என்று சொல்கிறார்கள் விஷயம் தெரிந்த பாலாஜியின் விஷக்கிருமிகள். இந்த வழக்கிலையும் செந்தில் பாலாஜி முன் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யவும் வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான டாஸ்மாக் நிறுவனத்தின் செயல்பாடுகளில் பல 100 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் மற்றும் ஊழல் நடைபெற்றதாக எழுந்த புகாரை தொடர்ந்து முன்னாள் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்பட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு. தற்போது கோயம்புத்தூர் தெற்கு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியுடன் சேர்ந்து டாஸ்மாக் முன்னாள் மேலாண் இயக்குனர் விஷாகன், ஐஏஎஸ் முன்னாள் மேலாளர்கள் ராமதுரை முருகன், பன்னீர்செல்வம், செந்தில் பாலாஜியின் முன்னாள் உதவியாளர் பாஸ்கர் மற்றும் அவருக்கு நெருக்கமான ரஜேஷ்ராஜ், கரூர் கார்த்திக் ஆகியோரின் பெயர்களும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் சுமார் 1380 அரசு சில்லறை விற்பனை மதுபான கடைகளும் அவற்றின் அருகே சுமார் 1340 பார்களும் செயல்பட்டு வருது. டாஸ்மாக் நிறுவனம் ஆண்டுதோறும் ஒட்டுமொத்த மது விற்பனையில் பெருமளவில் வருவாய் ஈட்டி வந்த போதிலும் பார்களுக்கான உரிமம் மற்றும் டெண்டர்கள் மூலம் கிடைக்கும் வருவாய் மிக குறைவாகவே பதிவாகியிருக்கு. இதில் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளை பல ஆண்டுகளாக திட்டமிட்டு முறைகேடுகள் நடத்தப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. குறிப்பாக கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல் மற்றும் கரூர் உள்ளிட்ட மேற்கு மண்டல மாவட்டங்களில் பார் உரிமைகளுக்கான டெண்டர் முறைகேடுகளில் தீவிர முறைகேடு நடைபெற்றிருக்கு. அங்குள்ள 237 டாஸ்மாக் பார்களுக்கான டெண்டர் செயல்பாட்டின் போதே ஒரே வங்கி கிளையிலிருந்து அடுத்தடுத்த வரிசை எண்களை கொண்ட வங்கி டிடி தாக்கல் செய்யப்பட்டதை அதிகாரிகள் கண்டறிந்தனர். இதன் மூலம் டெண்டர்களை குறிப்பிட்ட சில நபர் அல்லது குழு மட்டுமே கைப்பற்றும் வகையில் முறைகேடுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு நடத்தப்பட்டுள்ளதும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. டாஸ்மாக் விதிகளின்படி பார் நடத்துபவர்கள் செலுத்த வேண்டிய மாதாந்திர உரிம கட்டணத்தை டிடியாக செலுத்தாவிட்டால் உடனடியாக அந்த பார் மூடப்படும், மீண்டும் புதிய டெண்டர் விடப்பட வேண்டும். ஆனால் அரசு அதிகாரிகளுடன் சேர்ந்து கொண்ட ஒப்பந்ததாரர்கள் உரிமத்தை புதுப்பிக்காமலேயே தொடர்ந்து பார்களை இயக்கி வந்திருக்காங்க. ஆய்வின் போது குறிப்பிட்ட மண்டலத்தில் உள்ள 657 பதிவு செய்யப்பட்ட பார்களில் 184 பார்கள் மூடப்பட்டு விட்டதாக அரசு ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் கள நிலவரத்தில் அந்த பார்கள் அனைத்தும் எவ்வித கட்டணமும் உரிமமும் இல்லாமல் சட்டவிரோதமாக தொடர்ந்து செயல்பட்டு வந்தது தெரிய வந்திருக்கு. இந்த முறைகேடுகளால் 2022-23 நிதியாண்டில் மட்டும் அரசுக்கு மிகப்பெரிய நிதி இழப்பு ஏற்பட்டிருக்கு. கோவை வடக்கில் பார்த்திங்கன்னா 1227 கோடிக்கும் அதிகமான வருவாய் இழப்பு, கோவை தெற்கில் பார்த்திங்கன்னா 11.58 கோடிக்கு அதிகமான வருவாய் இழப்பு, நீலகிரியில் பார்த்திங்கன்னா 195 கோடிக்கு அதிகமான வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. டாஸ்மாக் பார்கள் மட்டுமின்றி மதுபானங்களை சேமிப்பு கிடங்குகளில் இருந்து கடைகளுக்கு கொண்டு செல்லும் சரக்கு போக்குவரத்து ஒப்பந்தங்களையும் பெருமளவில் நிதி முறைகேடு நடந்துள்ளதாக வழக்கும் பதியப்பட்டிருக்கு. மாநிலத்தில் உள்ள 43 அதிகாரப்பூர்வ டாஸ்மாக் கிடங்குகளுக்கான போக்குவரத்து டெண்டரில் இந்த மோசடி அம்பலமாகியிருக்கு. உதாரணமாக ரவிச்சந்திரன் என்பவர் 16 கிடங்குகளுக்கான போக்குவரத்து ஒப்பந்தங்களை பெற தலா 50,000 மதிப்பிலான 16 வங்கி வரைவோலைகளை சமர்ப்பித்திருக்கார். ஆனால் அவருக்கு ஒரே ஒரு கிடங்கிற்கு மட்டுமே ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கு. ரத்து செய்யப்பட்டுள்ள மீதமுள்ள 15 டிடிக்களில் 6 மட்டுமே அவருக்கு திரும்ப கிடைத்திருக்கு. எஞ்சிய 9 வரைவோலைகள் முறையீடாக பயன்படுத்தப்பட்டு வேறு நபர்களுக்கு திருப்பி விடப்பட்டிருக்கு.
இது மட்டுமல்லாமல் போக்குவரத்து ஒப்பந்தங்களுக்காக டாஸ்மாக் ஆண்டுதோறும் செலவிடும் சுமார் 100 கோடியில் பரவலான நிதி மோசடிகள் நடந்துள்ளதாக அரசு ஆவணங்கள் சுட்டிக்காட்டுது. தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கு டாஸ்மாக் நிர்வாகத்தின் மீதான சந்தேகங்களை அதிகரித்ததோடு செந்தில் பாலாஜி கைதாக வாய்ப்புள்ளதா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கு. ஆக செந்தில் பாலாஜியை கைது செய்ய ஆளுநர் கையை பிடிக்க விஜய் கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிகிறார் என்று திமுக உடன்பிறப்புகள் ஒரு பக்கம் கொதித்து கொண்டிருக்கிறார்கள். சின்ன பையன் கையை நீட்டினா பிச்சைக்காரன், பெரிய மனுஷன் கையை நீட்டினால் மந்திரி வீரன். இந்த ஊரில் இதுதான் சட்டமா? ஆக சட்டத்தில் இருந்த ஓட்டையை கண்டுபிடித்து முதல்வர் விஜய் 10 ரூபா பாலாஜியை கைது செய்து சிறையில் கழிதிங்க வைப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற சட்டத்தில் இருக்கும் ஓட்டைகளை உலகிற்கு அறிய செய்யும் நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். ஆடி தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.